ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த மசாலாவுமே ஆட் பண்ணாமல் வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு எப்படி மட்டன் பிரியாணி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் சூடானதுக்கப்புறம் நெய் கொஞ்சமாக விட்டுட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நம்ம வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா வேகணும். நல்லா அந்த ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல கலர் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்தால் தான் அதனுடைய டேஸ்ட்டு பிரியாணியில் நல்லா தெரியும். இந்த ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி நாட்டு தக்காளிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக ஆட் பண்ணோம்னா இந்த தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக மீடியமாக ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த காரம் மட்டும் ஆட் பண்ணிட்டால் போதும். நான் குழந்தைக்கும் கொடுக்கறதுனால கொஞ்சம் மீடியமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூட சால்ட் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயும் உப்பு போட்டு தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் தேவையான அளவு மட்டும் மசாலாவில் உப்பு போட்டிருக்கேன். வதங்கினதுக்கப்புறம் குக்கரில் வச்சுருக்க கறியையும் எடுத்து அதில் கொட்டிட்டு அது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி எடுக்க போகிறேன். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அது கூட நம்ம இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு நம்ம 2 கப்பு அளவு தண்ணி எடுக்கணும். அதே அளவில் நான் ஒரு 8 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருந்தேன். இல்லை 16 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அரிசி போட போகிறோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். நான் தண்ணி அளந்து எடுத்துருக்கறதுனால தண்ணியும் வடிகட்டி முன்னாடியே வச்சுட்டேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு மட்டும் கிண்டிட்டு நம்ம பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா மறுபடியும் அரிசி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் தண்ணி லைட்டாக மேலே தேங்கி நிற்கும். அந்த டைமில் மட்டும் நம்ம பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுட்டு மேலே தம் போட்டு வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டோம்னா இப்போ பிரியாணி ரெடி.